வயது என்னமோ 14 தான். ஆனால் ஆட்டம் பார்த்தாக்கா பெரிய ஒரு அனுபவசாலி ஆடும்படியான ஒரு நாட்டியத்தை நீங்கள் நம்ம பார்த்தோம். அதாவது நாட்டியம் ஆடுறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும். இளங்கன்று பயமறியாதுன்னு ஒன்று சொல்லுவா. சபா நடுக்கம் எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எங்களுக்கெல்லாம் குருவாக அமைந்த மைசூர் வாசுதாவாச்சாரியா அவர்களிடத்தில் நாங்கள் சங்கீதம் பயின்றுள்ளோம். அவர்கள் ரெண்டு வார்த்தை சொல்லுவார். யாராவது ரொம்ப புகழ்ந்தா தலையை கீழே தொங்க போடுங்கோன்று. ஆனால் மேடையில் வந்தால் நிமிர்ந்து உங்களுடைய நீங்க என்ன கத்துன்றீங்களோ அதை நல்லா நிமிர்ந்து பார்க்கணும், நிமிர்ந்து இருக்கணும். அங்க போய் தலையை தொங்கப்படக்கூடாது. புகழ்ச்சி யாராவது பண்ணா கூட தலையை கீழே வச்சுன்னா மேலே பார்த்து எல்லாம் பகவானுடைய கிருபைன்னு சொல்லணும்மா. அதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கா. இதெல்லாம் அவகிட்ட இருந்து நம்ம கத்துண்ட விஷயங்கள் இப்ப ஞாபகம் வருது. புகழ்ச்சிக்கு இடம் கொடுக்க கூடாது, உழைத்து கொண்டே இருப்பது எம் கடமை என்ற மாதிரி நாம நாட்டியம் ஆகட்டும், சங்கீதம் ஆகட்டும், எந்த கலையாகட்டும் முடிவுன்றதே கிடையாது. அதனால ஓரளவுக்கு தான் அது கொண்டு போய் நிற்கும். இன்னும் அங்க போனாக்கா இன்னும் நிறைய கத்துக்கிறதுக்கு இருக்கேன்றதை வழிகாட்டும். அந்த மாதிரி இந்த கலைகள்லாம் நமக்கு ஏதோ நம்மளுடைய லைஃப் டைம்ல நாம கொஞ்சம் பார்க்கிறோம். வாத்தியார் இடத்துல கத்துக்கிறது கொஞ்சம், சாதகம் பண்றது ஏராளமா இருக்கணும். இப்போ இந்த காலத்துல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு அடவு எடுத்துட்டாக்கா வலது பக்கம் இடது பக்கம்னு இருக்கும். வலது பக்கம் பண்ணிட்டு நிறுத்திடுவா, மறுபடியும் பண்ணுன்றதா இந்த பக்கம் பண்ணிட்டு இப்ப இந்த பக்கம் தானே பாக்கி இருக்குன்னுவா. அப்பேற்பட்ட இந்த காலம் எவ்வளவு பண்ணினாலும் சாதகம் போராது என்று யாரை நினைக்கிறாளோ அதுவே போரும். அதுதான் நமக்கு சாதகம் பண்றதுக்குடைய ஒரு விசேஷமான நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அம்சம். சுவாதிக்கு ரொம்ப நல்ல தாள ஞானம், முகபாவம் எல்லாம் பொருந்தி இருக்கு. அது அவ வீட்டில் இருக்கும்படியான பெரியவாள்லாம்